வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நம்ம சேனலோட ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா புட்டு. இந்த புட்டு செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ரவை எடுத்துருக்கேங்க. அந்த கிளாஸ் அளவு கிளாஸாக வச்சுக்கோங்க. இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம், கலர் மாறக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசி மாவில் தான் செய்யணும்னு இல்லை, இந்த ரவையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்த ரவையில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து இந்த ரவையை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிங்கன்னா அது சரியாயிடும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ இதை இட்லி குண்டாவில் போட்டு நல்லா ஆவி கட்டிக்கலாம். நல்லா மூடி ஆவி கட்டுங்க, இல்லைன்னா தண்ணி இறங்கிடும். இது ஆவி கட்டி ரெடி ஆகிறதுக்குள்ளே நேற்று நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த காய்கறிலாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 8 நிமிஷம் ரவை வெந்தால் போதும். வாங்க, இந்த வாரத்துக்கான காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வெங்காயங்க. எனக்கு வெங்காயம் தக்காளி தான் மோஸ்ட்லி ஆகும், அதனால் வெங்காயம் 2 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். தக்காளி 1.5 kg, 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். முள்ளங்கிங்க, சாம்பாருக்கு முள்ளங்கி, இது ஒரு 1/2 கிலோ. சோளம், இது மட்டும்தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் சோளம். எதுக்கெடுத்தாலும் உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறம் பச்சை மிளகாங்க, கத்திரிக்காய், சாம்பார் காரக்குழம்புக்கு கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் 1/2 கிலோ, சாத்துக்குடி ஜூஸ் போடுறதுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது எனக்கு ஒரு 1.5 வாரம் வருங்க. அவ்வளோதாங்க, ரவை வெந்துருச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. இதை பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது. இப்போ இதோட உங்களுக்கு தேவையான அளவு நான் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சக்கரை சேர்த்து தேங்காய், துருவின தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் முந்திரி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், எந்த நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் துருவி சேர்த்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபியோடு நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். பை பாய்.